அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது சூஃபி டிவி நேயர்களே, தினம் ஒரு குர்ஆன் வசனம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கத்தபத் கப்லஹும் கௌமு நூஹிம் வஆதும் வஃபிர்அவுனு துல் அவ்தாத் வஸமூது வகௌமு லூத்திம் வஅஸ்ஹாபுல் ஐக்கதி உலாஇகல் அஹ்ஸாப். இந்த வசனங்களின் பொருள், இவ்வாறு இவர்களுக்கு முன்னிருந்த நூஹுடைய சமூகத்தாரும் ஆது சமூகத்தாரும் முளைகளுடைய ஃபிரவுனும் நம் தூதர்களை பொய்ப்பித்தனர். இவ்வாறு சமூது லூத்துடைய சமூகத்தவரும் மத்தியன் தோப்புவாசிகளும் பொய்யாக்கினார்கள். இவர்கள் எல்லோரும் முன் தலைமுறைகளில் முறியடிக்கப்பட்ட கூட்டத்தினராவார்கள். அல் குர்ஆன் சூரா 38 வசனம் 12 மற்றும் 13. குர்ஆன் விரிவுரையான தஃப்சீர் இப்னு கஸீரில் இந்த வசனங்களுக்கு சொல்லப்பட்ட விளக்கத்தின் ஒரு பகுதி. முந்தைய சமூகங்களில் அழிக்கப்பட்டோர் பற்றிய நினைவூட்டல். தூதர்களை எதிர்த்ததாலும் நபிமார்களை அலைஹி வஸல்லம் நிராகரித்ததாலும் கடந்த கால சமூகங்களுக்கு ஏற்பட்ட தண்டனை மற்றும் பழிவாங்கல் பற்றி அல்லாஹ் நமக்கு கூறுகிறான். நாம் ஏற்கனவே அவர்களுடைய வரலாறுகளை குர்ஆனில் பல இடங்களில் விரிவாக பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் கூறுகிறான், உலாஇகல் அஹ்ஸாப், அத்தகையவர்கள்தான் கூட்டணிப் படையினர். இதன் பொருள், அவர்கள் உங்களை விட பெரியவர்களாகவும் வலிமையானவர்களாகவும் இருந்தார்கள். அவர்களிடம் அதிக செல்வமும் பிள்ளைகளும் இருந்தன. ஆனால் உமது இறைவனின் கட்டளை வந்தபோது அது அவர்களை அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து சிறிதளவும் பாதுகாக்கவில்லை. அல்லாஹ் கூறுகிறான், இன் குல்லுன் இல்லா கஸ்ஸபர் ருசுல் ஃபஹக்க இகாபி. அவர்களில் ஒவ்வொருவரும் தூதர்களை பொய்யாக்கினார்கள். எனவே என் வேதனை அவர்கள் மீது உறுதியானது. அவர்களுடைய அழிவுக்குக் காரணம் அவர்கள் தூதர்களை நிராகரித்ததுதான். எனவே இங்கே விழிக்கப்படுபவர்கள் எச்சரிக்கையாகவும் பயத்துடனும் இருக்கட்டும்.